ஒரு காலம் வரப்போகிறது, உண்மையும் பொய்யும் ஒன்றாக கலந்துவிடும். தொழுகையாளர்கள் கூட ஏமாறும் அளவுக்கு அந்த காலம் இருக்கும். அது தஜ்ஜால் வரும் காலம். அந்த நேரத்தில் மனிதனை காப்பாற்றுவது அறிவும் அல்ல, பலமும் அல்ல, செல்வமும் அல்ல, ஈமான் மட்டுமே. இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்த செய்தி உங்கள் இதயத்தில் பதிந்தால் இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெறும் வழியை அறிந்து கொள்வீர்கள். தஜ்ஜால் யார்? தஜ்ஜால் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மனித குலத்திற்கு அல்லாஹ் கொடுக்கும் மிகப்பெரிய சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலை முதல் கியாமத் நாள் வரை தஜ்ஜாலை விட பெரிய ஃபித்னா எதுவும் இல்லை. தஜ்ஜாலுக்கு ஒரு கண் குருடாக இருக்கும். அவனது நெற்றியில் காஃப் ஃபா ரா காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அதை உண்மையான ஈமான் கொண்டவர்களே படிக்க முடியும். தஜ்ஜால் எப்போது வருவான்? உலகம் அநியாயத்தால் நிரம்பியிருக்கும் போது, உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் மக்கள் நம்பும்போது, மார்க்கம் பெயரளவில் மட்டும் இருக்கும்போது, அந்த நேரத்தில் தான் தஜ்ஜால் தோன்றி நான் தான் உங்கள் இறைவன் என்று கூறுவான். தஜ்ஜாலின் ஃபித்னா, அவன் வானத்துக்கு கட்டளையிட்டால் மழை பெய்யும், பூமிக்கு கட்டளையிட்டால் பொக்கிஷங்கள் வெளிவரும், இறந்தவர்களை உயிர்ப்பித்தது போல மக்களை ஏமாற்றுவான். அப்போது பலர் இவன்தான் இறைவன் அல்லவா என்று நம்பி விடுவார்கள். ஈமான் உள்ளவர்கள் எப்படி அவனை அறிந்து கொள்வார்கள்? ஏனெனில் அவர்கள் அறிவார்கள், என் இறைவன் ஒருவனே, அவனை இந்த உலகில் கண்களால் பார்க்க முடியாது. அவர்கள் குர்ஆனை அறிந்திருப்பார்கள். அல்லாஹ் ஒருபோதும் பொய் பேச மாட்டான் என்பதை நம்பியிருப்பார்கள். அவர்கள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக் கொண்டிருப்பார்கள். அவர்களின் இதயத்தில் உலக ஆசை குறைந்து மறுமை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். ஏன் சிலர் ஏமாறுவார்கள்? அவர்கள் கண்களால் மட்டும் பார்ப்பார்கள், இதயத்தால் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உணவு, தண்ணீர், செல்வம் எல்லாமே முக்கியம். ஈமான் கடைசியில் இருக்கும். தஜ்ஜால், என்னுடன் வாருங்கள், நான் உங்களுக்கு சுவர்க்கம் தருகிறேன் என்று கூறும்போது பேராசையால் அவனை பின்பற்றுவார்கள். மிகப்பெரிய ஏமாற்றம். தஜ்ஜாலின் சுவர்க்கம் உண்மையில் நரகமாக இருக்கும். அவனின் நரகம் உண்மையில் சுவர்க்கமாக இருக்கும். இந்த உண்மையை ஈமான் உள்ளவர்களே புரிந்து கொள்வார்கள். தஜ்ஜாலின் ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு பெறுவது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தவை உறுதியான ஈமான், 5 வேளை தொழுகையை பேணுதல், சூரத்துல் கஹ்ஃப் ஓதுதல், குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துஆவை ஓதுதல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். சிந்தித்து பாருங்கள், தஜ்ஜால் இன்று வந்தால் நாம் அவனை அடையாளம் காண முடியுமா? அல்லது இவன்தானே எல்லாவற்றையும் தருகிறான் என்று நாமும் ஏமாறி விடுவோமா? அல்லாஹ் நம் அனைவரையும் உறுதியான ஈமானில் நிலைநிறுத்தி தஜ்ஜாலின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பானவர்களாக ஆக்குவானாக. ஆமீன்.